இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. வணக்கம். மற்றும் ஒரு தீரநோக்கு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தம் பல நகைச்சுவையான அரசியல் தலைமகங்களை நாடு கொண்டிருப்பதை திரையிட்டு காட்டியிருக்கிறது. நகைச்சுவையான தலைமைகள் எல்லாம் இருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுது. காரணம், சில அரசியல் தலைமைகள் அனர்த்தத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவதை விட்டுவிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஆட்சியை பிடிக்க ஒரே ஓட்டத்தில் ஓடுகிறார்கள். இதற்காக சில அரசியல் தலைமைகள் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு எடுத்து வைக்கும் சில கருத்துக்கள் ஒரு ஆளுமையுள்ள அரசியல் தலைமை இப்படியா சிந்திப்பார் என்ற ரீதியில கேள்விகளை எழுப்ப வைக்கின்றது. உதாரணமாக சொல்ல போனால், கடந்த அனர்த்தத்தில நூடில்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு கணக்கு காட்டாத அரசாங்கம், நிலம் விரிசல் அடைந்தமைக்கு காரணம் அரசாங்கம், இப்படி பல விடயங்களை குற்றம் சாட்டுகின்றது. நாட்டில் ஒரு இயற்கை அனர்த்தம் தான் ஏற்பட்டது என்பதை மறந்து சிலர் அரசியல் லாபத்துக்காக விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். இவ்வாறான கருத்துக்களை நாட்டு மக்கள் மிகவும் கவனத்தில் கொள்வதாக நினைத்து சில அரசியல் தலைமைகள் கருத்து தெரிவிக்கின்ற அதே வேளை மக்கள் சமூக வலைத்தளங்களில் குறித்த கருத்துக்களை மிக நகைச்சுவைக்குள்ளாக்கி பகிர்ந்து வருகின்றார்கள். இது மட்டுமன்றி மக்களுக்காக களத்தில் நிற்பது போல காணொளிகளை வடிவமைத்து பின்னணியில் பாடல்களை இணைத்து சில அரசியல் தலைமைகள் வெளியிடும் காணொளிகளும் மிகவும் விமர்சனங்களை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மக்கள் இருக்கும்போது ஆளும் கட்சி, எதிர்கட்சி மற்றும் ஆட்சி என்பவற்றை தாண்டி எங்கு மக்கள் என்ற ஒரு கட்டமைப்பு குறித்து ஒரு அரசியல் தலைமைகள் சிந்திக்க வேண்டும். ஆனால் இங்கு அதனை தாண்டி இந்த சூழலிலும் கூட மக்களை வைத்த அரசியல் ஆட்டம்தான் ஆட்டப்பட்டு வருகின்றது என்பது மறக்க முடியாத உண்மை. உண்மையிலேயே ஒரு காலநிலை செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது. இங்கு அனர்த்தம் இடம்பெற்றிருக்கின்றது. மக்களுக்கு மக்களோடு நின்று உதவுவதற்கு, மக்களுக்கு கரங்கொடுப்பதற்கும், மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் மக்களாக நின்று அவன் அந்த நாடாளுமன்றத்தில் உயரிய சபையில் மக்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கும், மக்களுடைய தேவைகளை அங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கிட்ட கொண்டு போய் அவர்கள்ட்ட இருந்து பெற்றுக் கொடுப்பதற்கும் தான் மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் மக்கள் பிரதிநிதிகள் என்பது ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கும், ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்கும், தங்களுடைய பிள்ளைகளுடைய அடுத்த தலைமுறைக்கு என சொத்து சேர்ப்பதற்கும் அதிகமானவர்கள் ஆட்சிக்கு வருவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். கடந்த காலங்களிலும் சரி, இப்பொழுதும் சரி. இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு ஆட்சி வந்திருக்கின்றது. நான் நாட்டில் ஊழலை ஒழிக்கப் போகின்றேன், மதுவை கட்டுப்படுத்த போகிறேன், இந்த சட்டவிரோதமான போதைப் பொருளை ஒழிக்கப் போகிறேன் என்கின்ற பலவிதமான ஒரு மைய கருத்துக்களை கொண்டு ஒரு நன்மை பயக்கக்கூடிய, நாட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லதை செய்யக்கூடிய நகர்வுகளோடு அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சரி, அதனுடைய உண்மைத்தன்மை, அதனுடைய தெளிவுபடுத்தல்கள் சரி பிள்ளை என்பதுக்கு அப்பால் இந்த அனர்த்தத்துக்குள்ள வருவோம். அனர்த்தம் இடம்பெற்ற போது யார் மக்களோடு நின்று மக்களாக செயற்பட்டார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. நான் அண்மைய நாட்களுக்கு முன்னால் ஒரு பதிவொன்றினை சமூக வலைத்தளத்தில் நன்றாக வாசிக்க கிடைத்திருந்தது. இந்த மலையகத்தை மையப்படுத்தி எழுதியிருந்தார்கள் கட்டுரைகள், அரசியல் ஆய்வார்கள். அழகாக மலையகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் எங்க போயிற்றினோம் என்ற கேள்வியை தொடுத்திருந்தார்கள். மலையகத்தில் நிறைய மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். இந்த சம்பளத்தை கூட்டி தருகிறதுக்காக குரல் கொடுத்தவர்கள், வீடுகள், அதாவது லயன்களை கட்டித்தரப்போகின்றோம், வீதிகளை போட்டு தரப்போகிறோம், உங்களுக்கு அதை செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோம் என்றெல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்டவர்கள், இறுதியாக இந்த மண் சரிவு, டித்வா புயலுடைய தாக்கம் என்பது ஏற்படுகின்ற பொழுது ஜார் எந்த இடத்துக்கு சென்றார்கள், எத்தனை நாட்களுக்கு பிறகு சென்றார்கள் என்ற மிகப்பெரிய கேள்விகளை எல்லாம் மக்கள் தொடுத்திருந்தார்கள். அரசியல் ஆய்வாளர்கள் அது சார்ந்த நிறைய விடயங்களை சொல்லி இருந்தார்கள். இது மலையகத்தை மட்டும் மையப்படுத்தியல்ல, தாயக பகுதியிலையும் இந்த விடயம் இடம்பெற்றது. வடக்கு கிழக்குல பேரிடர் டித்வா புயலுடைய
தாண்டவம் என்பது ஏராளமாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் எந்த மக்கள் பிரதிநிதி மக்களோடு நின்றார்கள்? ஆங்காங்கே விரல் விட்டு பார்க்கலாம், நாங்கள் யார் யாரை கண்டோம் என்கின்ற ஒரு விடயத்தை பொறுத்தவரையில். கிளிநொச்சியை பொறுத்தவரையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆங்காங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் ஒரு சிலர் இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் எங்கேயும் ஒரு இடத்துல இருந்து கொண்டு அவர்களுடைய குரல்களை அது கேட்கக்கூடியதாக இருந்தது நாங்கள். ஆனால் சமூக வலைத்தளத்தில் பதிவுகளை இட்டுக்கொண்டார். உண்மையிலேயே மக்கள் பிரதிநிதிகள் என்பது யார்? மக்களோடு சேர்ந்து மக்களுக்கு ஒரு ஆபத்து வருகின்ற பொழுது அந்த இடத்துல சென்று ராப்பகலா பாராமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சேர்த்து இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நின்று அவர்களை மீட்பு பணியில் ஈடுபட வேண்டியவர்கள், அவர்களுக்கான உதவிகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டியவர்கள். ஆனால் மனிதநேயம் படைத்த பல அமைப்புகள், இளைஞர்கள், யுவதிகள், அதே போன்று இருக்கக்கூடிய பல பல உதவி செய்கின்ற நிறுவனங்கள், பல பல உதவி நல்லுள்ளம் படைத்தவர்கள் எல்லோரும் வந்து உதவி செய்வதற்கு முன் வருகின்ற பொழுது அந்த இடத்துக்கு உண்மையிலேயே கிழக்கை வடக்கை பொறுத்த வரையில் முல்லைத்தீவுக்கு செல்வது, இல்லை என்று சொன்னால் கிளிநொச்சிக்கு செல்வது, மன்னாருக்கு செல்வதெல்லாம் பாதைகள் எல்லாம் உடைந்த நிலையில காணப்படுது, பாலங்கள் எல்லாம். அந்த நிலையிலும் கூட மனிதாபிமானம் படைத்த அமைப்புகள், நபர்கள், இளைஞர்கள், யுவதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள் என பலர் ஒன்று சேர்ந்து அந்த மக்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு போய் சேர்த்திருந்தார்கள். ஆனால் எத்தனை மக்கள் பிரதிநிதிகள் அந்த களத்தில் நின்றவர்கள் என்று கேள்வி கேட்க வேண்டிய நிலைப்பாடு இருந்தது. அவர்கள் எத்தனை நாட்களும் பின்னர் மக்களை பார்க்க வந்தார்கள், எத்தனை நாட்களும் பின்னர் மக்களுக்கான உதவிகளை செய்ய வந்தார்கள் என்றெல்லாம் நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே ஒரு விடயத்தை ஒரு அரசு செய்கின்றது என்றால் விமர்சனங்களை தாண்டி அவர்களுக்கான ஒரு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும், ஒரு ஒற்றுமையோடு செயற்பட வேண்டிய தேவை. ஒருதனுக்கு நீ உதவி செய்யாட்டையும் அவனுக்கு உபத்திரம் கொடுக்காமல் தள்ளினில் என்று ஒரு முதியோர்களுடைய புதுமொழி ஒன்று இருக்கின்றது. ஆகவே இந்த விஷயத்தை நாங்கள் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது. இது எப்படி இருந்தாலும் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இயல்பு வாழ்க்கைக்கு மக்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். பணத்தால் இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வந்துடலாம், பொருளால் கொண்டு வந்துடலாம். ஆனால் அவர்கள் இழந்த அந்த உறவுகள், இழந்த அவர்களுடைய அந்த மனநிலை, அவர்கள் இழந்த அந்த சந்தோஷத்தை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வர எத்தனை ஆண்டுகள் எடுக்கும் என்பதை நாங்கள் உண்மையிலேயே சிந்திக்க வேண்டிய தருணமாக இந்த இடம் இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது நிலத்தில் நடந்த இந்த ஒரு நிலம் கட்டமைப்பு பிழை, அதுக்கு அரசாங்கம் விட்ட தவறுதான், இல்லை என்று சொன்னால் இப்படி அரசாங்கம் செய்த தவறு, இதை வாங்குது அரசாங்கம், இந்தியா விட்டு அடிமைப்படுகுது, இந்தியா அவலத்தை செய்கிறான், அவன் இதை கொண்டு போகிறான், அதை கொண்டு போகிறான், எங்களுடைய யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் இந்திய ராணுவம் என்ன இவ்வாறான கதைகள் என்பது பல விமர்சனங்களை உண்டு பண்ணியிருக்கிறது. இது சரி பிழை என்பதுக்கு அப்பால் ஒரு மக்களோடு உயிர்கள், மக்களை மீட்க வேண்டிய நிலை, அவர்கள் பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள், நாங்கள் அதே வழியை பட்டிருக்கின்றோம் என்பதற்காக வேண்டி தொடர்ச்சியாக மற்றவர்களும் அதை பட வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலேயே நாங்கள் மனிதாபிமானம் உடையவர்களா, மனிதத்தன்மையானவர்களா, எனக்கு நடந்தது தான் அவனுக்கு நடக்க வேண்டும் என்று நினைப்பது அது மனிதர்களுக்குரிய இயல்பா என்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சரி, இதையும் தாண்டி அண்மைய டித்வா பேரிடரால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களை வந்து பாதுகாக்க பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சகம் ஒரு சிறப்பு திட்டத்தை அறிவித்திருக்கிறது. 1,00,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். புத்தளம் அதிகபட்சமாக 43 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. கொழும்புல 14,077 குழந்தைகள், குருநாகல் மாவட்டத்தில் 8,403 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சின் தகவல்கள் சொல்லுகிறது. பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான திட்டத்தை தயாரிப்பதற்காக டிசம்பர் 11 மற்றும் 12 ஆகிய தினங்களில் சர்வதேச சிறுவர் நிதியத்துடன் சிறப்பு கலந்துரையாடல் நடத்தப்படும் என்று பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார துணை அமைச்சர் நாமல் சுதர்ஷன தெரிவித்திருக்கிறார். இந்த விவாதங்களை தொடர்ந்து பேரிடரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த ஒரு கூட்டு திட்டம் உருவாக்கப்படும் என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி இலங்கையில் தென்கிழக்கு காற்று சுழற்சியும் தென்மேற்கு பகுதி வளிமண்டல தளம்பல் நிலைகளும் இணைந்து நேற்று மாலை முதல் 36 மணித்தியாலங்களுக்கான கடும் மழை பொழிந்து வருகின்ற அந்த நிலவரத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்தியாவின் இஸ்ரோ செய்மதியும் ஐரோப்பாவின் கொப்பர்னிக்லஸ் செய்மதியும் போட்டி போட்டுக்கொண்டு இலங்கையை படம் பிடிக்கும் நிலைமை ஒன்றை டிக்வா சூறாவளிக்கு பின்னரான நிலைமைகள் உருவாக்கி இருக்கிறது. இலங்கையில் உடனடியாக ஒரு 2.0 தேசிய பேரிடர் மேலாண்மை கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டிய இக்கட்டான நிலையில் ஸ்ரீலங்கா இருப்பதனால நிகழ்நேர வானிலை கண்காணிப்பு மற்றும் சமூக எச்சரிக்கையுடன் பிணைக்கப்படுகின்ற ஒரு கட்டமைப்புக்கான செய்மதிகளின் 2.0 போட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் இலங்கையின் மீது திரளுகின்ற முகில் கூட்டம் முதல் மலைப்பகுதிகள், நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடிய பகுதிகளை உருப்பெருக்கி பார்க்கின்ற 2.0 திட்டங்கள் உள்ள நிலையில கடந்த நவம்பர் 29 முதல் இலங்கையில மீட்பு பணிகள் மற்றும் நிவாரண விநியோகத்தில் சலிக்காமல் ஈடுபட்ட இந்திய விமானப்படையின் 2 MI-17 ரக
உலங்கு வானூர்திகள் கட்டாய பராமரிப்பு பணிக்காக இந்தியா திரும்பிய அந்த இடத்தை நிரப்ப இன்னும் ஒரு MI-17 ஹெலிகாப்டரை டெல்லி அனுப்பியிருக்கிறது என்ற விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே உண்மையில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக உதவிகள் கிடைக்கின்றது, மக்களுடைய மீட்பு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது, இயல்பு வாழ்வைக்கு நாடு திரும்ப வேண்டும் என்பது எல்லோருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கின்றது. பல நாடுகள் பல நிறுவனங்கள் உதவுகின்றது என்று சொன்னால் ஸ்ரீலங்கா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. மற்றும் ஒரு தீர நோக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம். வணக்கம்.